உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். என்னடா மேம் சும்மா ஜாலியாக அப்படியே உட்காந்துருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக உட்காந்து சில விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணலாமா அப்படின்னு தோணும். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் புத்தகங்கள் படிப்பது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல், கடவுள் அருள் உங்களிடம் இருக்குமே ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் இந்தான்னு கொண்டு வந்து கொடுத்துடும். எப்பயுமே புத்தகங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு தெரியுமா? நான் அழகா ஒரு சூப்பரான ஒரு வசனம் உண்டு. தலை குனிஞ்சு என்னப்பார் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அப்படின்றதான் புத்தகங்களுக்கான ஒரு கோட் இல்லையா? அந்த மாதிரி என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தகம், ஒரு நீங்க தேடினாலும் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் உங்களால உங்களுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் ஒழிய இது கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. என்ன மேடம் பில்டப்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னா, உண்மைக்கே சொல்கிறேன், சில விஷயங்கள் நான் அனுபவித்து ஆராய்ஞ்சு தான் என் மக்களிடம் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும், எந்த ப்ரமோஷனுக்கும் நான் போகிறதுல எந்த ப்ரமோஷனும் நம்மளுக்கு தேவையும் இல்லை. உங்களை விட பெரிய ப்ரமோஷன் ஏதாவது தேவையா என்ன? அந்த மாதிரி தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணிமுருகேசன் ஐயாவுடைய இந்த ஒரு புத்தகம் எக்ஸ்ட்ராடனரி. படிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிலுத்து போயிட்டேன். அதாவது ராஜ உணவு கிடைச்ச ஒருத்தனுக்கு எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாம எப்படி தவிப்பானோ அந்த மாதிரி இந்த புத்தகத்தை நான் புரட்டி பார்க்கும்போது எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு தகச்சு போட்டு, ஒரு மனுஷனால இவ்வளவு விஷயத்த கொடுக்க முடியுமா? அதுவும் பார்த்து பார்த்து தேடி தேடி மக்களுக்கு பயன் தர அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுக்க முடியுமா நினைக்கும் போதே கண்ணெல்லாம் விரியுது. அப்படியே சிலிர்ப்பும் சில்லாகிப்புமா என்னை இயக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. டாக்டர் மணிமுருகேசனுடைய இந்த அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புத்தகம் உங்ககிட்ட இருக்குமே ஆனால் நான் மட்டும் இல்லைங்க, எந்த அஸ்ட்ராலஜரும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில தன்னுடைய தடைகளை எப்படி தவிடுபொடியாக்கி ஜெயிச்சு காட்டணும், ஜெயிக்கிறதுக்கான என்னெல்லாம் வழிமுறை இருக்குன்னு சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புக்கு.